ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாத பலன், ஜூன் மாத பலன். எப்படி இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, எல்லா கிரகமுமே நல்ல ஒரு பலத்துல நல்ல ஒரு யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்குங்க. இந்த மாதத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த மாசத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மாசமாக இருக்கு. ஏன்னா வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும்? உங்க எத்தனை பேருக்கு இந்த மாசத்துல வழி பிறக்க போகுது, அதற்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட டிவி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா விசேஷம், ஒரு 6 முகூர்த்தம் வருது. சூப்பர் முகூர்த்தம். தேய்பிரையில 3, வளர்பிறையில 4. நல்லா பாருங்க, ஜூன் மாசம் 4, 7, 17. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லா வளர்ப்பிறை தான். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜூன் 18, 24, 25 இது ஆனி மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தம். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷமான நேரம். இந்த மாசத்துல பாருங்க ஆணி உத்திரன்னு சொல்லுவாங்க. இதான் விசேஷம் உள்ள காலங்கள். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த மாசத்துல குரு பூஜை இருக்கு. இதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வுகள். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் மீனராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 12வது ராசி. பயங்கரமா எல்லா விஷயத்திலையும் திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி மீனம் தான். நல்லா யோசிப்பாங்க. எங்களை மாதிரி யாரும் யோசனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மைண்ட் ஷார்ப்பா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை. மீனத்துக்கு இனிமேதான் நல்ல நேரமே நெருங்குது. ஜூன் மாசம் பிறந்தாதான் நல்ல விஷயம். எத்தனை பேர் ஜூன் மாசத்துக்காடி ரொம்ப பேர் தவமா இருந்தாங்க. நமக்கு ஒரு நல்லது நடக்காதா? இனிமேதான் எல்லாமே நல்லது ஜூன் மாசத்துல இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க ஜாதகத்துல குருவையும் சனியையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கங்க. இது எல்லாமே உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கரன் ஜோதிடத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனராசிக்கு நிறைய நல்ல விஷயம் இந்த ஜூன் மாசத்துல அழகா இருக்கு. பாருங்க, எவ்வளவு ஒரு கெட்டது வந்தாலும் சரி, அந்த கெட்டதுக்கான ஒரு பதில் சொல்லக்கூடிய நேரமாக இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு வேலை செய்யும் மீனராசியை பொறுத்தவரை. ஏன்னா என்னால கெட்டது சொல்ல முடியல. எல்லாமே நல்லதா சாதகமா கிரகமைப்பு பக்காவா இருக்குது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமைப்பு பார்க்கும்போது உங்க ராசியிலே சனி பகவான் 2ஆம் இடத்துல, செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல, சூரிய பகவான் 4ஆம் இடத்துல, புதன் பகவான் 5ஆம் இடத்துல, குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்குது. 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ஆம் இடத்துல ராகு. இதுல 3 கிரக பயிற்சி வரும். நம்பர் 1 சூரிய பகவான் ஸ்ட்ரைட்டா 4ஆம் இடத்துக்கு போவார். இப்ப ஜூன் மாசம் 15, ஜூன் மாசம் 16 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல வெற்றியில போய் நிற்பார். ஜூன் மாசம் 8ஆம் தேதி அப்படியே சுக்கரன் ஷிஃப்ட் ஆகி 5ஆம் இடத்துக்கு போய் நேரா குருவும் சுக்கரனும் சேர்ந்து உங்க ராசியை ஸ்ட்ரைட்டா பார்க்கும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. சனி பகவானை பாக்குறாரு, பாதிக்க விடாம உங்களை தடுக்கிறார், கெட்டதை அப்படியே ஸ்டாப் பண்ண பாக்குறாரு. இதுதான் இந்த ஜூன் மாசம். அதனாலதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி படியாக இந்த வீடியோ முழுக்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா நிறைய தடங்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க வாழ்க்கையில. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை சனி பகவான் குருவும் சனியும் பிடிச்சிக்க பகைக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்ப ஜென்ம சனியா ஏறி உட்காந்தா எதுவுமே அப்படியே போட்ட இடத்துல போட்ட இடம் அப்படியே கிடக்கும். ஒரு விருத்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, நல்ல அனுகூலம் இருக்காது, வருமானம் இருக்காது, கஷ்டத்தை பார்ப்பீங்க, நிறைய பகை பார்ப்பீங்க, நிறைய எதிரியை பார்ப்பீங்க, நிறைய பேர் வேலை இல்லாம இருப்பீங்க. சம்பாரிச்சா 100 ரூபா சம்பாரிச்சா 200 ரூபா செலவா இருக்கும். சகோதர உறவு, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கணவனை பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, திருமணத்துல வழக்கு பிரச்சனை, படிப்புகளில் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு சரியா பையன் படிக்கல, என் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, வண்டி வாகனம் வீணா செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, குழந்தைகளுக்கு நான் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை நான் பாக்குறேன், எப்பதான் எனக்கு நிம்மதி வரும், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போக்குமான்னு கேள்விக்குள்ள எத்தனை பேர் இருக்கல, அவங்க எல்லாத்துக்கும் இப்ப ரிலீஃப் பார்த்து சனி பகவான குருபான் பார்ப்பதால் குடும்பத்துல நல்ல காரியம், நல்ல விஷயம், திருமணம் நடக்காதாலும் திருமணம் நடக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பலன். இதை எழுதியே வச்சுக்கோங்க. 3ஆம் வீட்டு அதிபதியும்
8ஆம் வீட்டு நதிகளுக்கான உடம்பு ஆரோக்கியத்தில் உள்ள மருத்துவ செலவு, விரைய செலவு இப்போ குறையும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 சனியில் எத்தனை பேர் பாதிச்சிங்களா? அவங்களாம் உடம்பு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ பார்க்கலாம். மருத்துவ செலவு வராது. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். கடன் பிரச்சனை இருக்காது. கடன் கேட்கற இடத்துல கொடுப்பாங்க. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறோம், கண்டிப்பா வேலை இடமாற்றம் மாறணும், இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும். 2 பாயிண்ட்டுக்குள்ள வைங்க மீனராசிக்கு. ஒண்ணு ப்ரொமோஷன் வாங்க பாருங்க, இல்ல வேலையை ஷிஃப்ட் பண்ணிருங்க. இந்த ஜூன் மாசம் எண்டுக்குள்ள நான் சொல்றேன். ஜூன் மாசம் எண்டுக்குள்ள வேலையை ஷிஃப்ட் பண்ண பாருங்க, இல்ல வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வாங்க பாருங்க. நீங்க பாக்குற இடத்துல கேட்டு பாருங்க. இப்ப அள்ளி கொடுப்பா ப்ரொமோஷன். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கணுமா, இது எல்லாமே தேடி வரும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய ஜாதகம் பார்த்தவங்க மீனராசிக்கார். ஒன்றும் இல்லை, ஆசிரியர் வேலை பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கும், கவலைப்படாதீங்க. மருத்துவ எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? சூப்பராக இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? சூப்பராக இருக்கும். எழுத்து கணித துறையில் எத்தனை பேர் வளர்க்குறீங்க? சூப்பராக இருக்கும். கல்வி நிறுவனம் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் நகை கடை வச்சிருக்கீங்க? சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் செல்போன் கடை வச்சு வியாபாரம் பண்றீங்க? சூப்பராக இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை எத்தனை பேர் பார்க்குறீங்க? மெக்கானிக்கல் துறை எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், நல்ல நேரம் நெருங்குது, விட்டுறாதீங்க. நெருங்குது, கண்டிப்பா விட்டுறாதீங்க. நிறைய பேர் குழந்தைகள் நல்ல காரியம் நடக்கும். இப்போ ஒண்ணு இல்லை, உங்க மேல ஏதாச்சும் கேஸ் போடுறாங்க சொல்லு, அப்பா சொத்தோ தாத்தா சொத்தோ ஏதோ ஒரு வழக்கு உங்க மேல போகுது. அந்த வழக்கு இப்போ எடுத்து நடத்தி பாருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் தீர்ப்பாகும். ஏன்னா அதுக்கான நேரம் கண்டிப்பா வேலை செய்யுதுங்க. எந்த ஒரு தடவை வேலை செய்யாது. சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு சொல்றேன், புதுசா தொழில் பண்ணா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. ஏன்னா இப்ப தொழிலுக்குள்ள பாதிப்பை கொஞ்சம் குறைக்க தான் பார்ப்பாரு. இப்ப தொழில் எத்தனை பேர் நஷ்டப்பட்டீங்க? அந்த புதுசா தொழில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணா குருவும் சனி இருக்க நல்லா இருக்கான் பார்த்துட்டு இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, செம்ம யோகம் இருக்கு. ஏன் ஜூன் மாசம் ஒரு ராசி இவ்வளவு கிரகம் பாக்குறனால சொல்றேன் உங்களுக்கு. மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கிறவங்க, வெளிநாட்டில் படிக்கிறவங்க, அங்கேயே வேலை கிடைக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சகோதர உறவு நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கண்டிப்பா உண்டு. சொல்ல ஆசைப்பட்ட விஷயம், ஒரு விஷயம் பெருசா ஆசைப்படுறீங்க, அந்த லைஃப்ல உங்களுக்கு நடக்க போகுது. இடம், வீடு, வண்டி, வாகனம், வீட்டுல நல்ல காரியம் பண்றது, ஒரு சுபசெலவு, சுபகாரியம் பண்றதெல்லாம் நிறைய இருக்கு மீனராசி. எந்த ஒரு கெட்டதும் பெருசா நடக்காது. நல்ல அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட், ஐடிஎஃப் எல்லாமே பட்டை கிளப்போம். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டு. எத்தனை ஆசைப்படுறீங்க லாட்டரியோ இருக்கணும்? ஆசை இருக்குல்ல, மூவ் பண்ணி பாருங்க, அடிக்கும் பாருங்க. 5ஆம் இடத்து குரு சுக்கரன் சேர்ந்து 11ஆம் இடத்துல லாபத்தை பார்ப்பால் பெருங்கொண்ட பண வருமானம் உங்களுக்கு வரப்போகுது. அப்ப ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து, அதுக்காண்டி அதிலேயே பணத்தை கூட வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்டரி யோகம். உங்க ராசியான என்ன, உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கோ அதை தான் எடுக்கணும். சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ண கண்டிப்பா அடிச்சிடும். ஏன்னா அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு. டிரைவர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வருவாங்க ஸ்டேட்டா பரவாயில்ல. நட்சத்திரமே புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், எல்லாருமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். உங்க அமைதிக்கேற்ற அனுகூலம் இப்ப தேடி வருது. எப்படி அமைதிக்கேற்ற அனுகூலம் தேடி வருது. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கல்வி நிறுவனத்தை நடத்துறவங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அம்பிஷன், நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதான், திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது, நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. யாரு புரட்டாதி வந்து ஒரு பொன்னான ஒரு நேரமா அமையுது. எந்த ஒரு கெட்டதும் பெருசா நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்கு பாத்துங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், நல்ல உழைப்பாளிகள். இவங்க மாதிரி யாரும் திறமையை உழைக்க முடியாது. 24 மணி உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 7 சனி அறவே வேலை செய்யாது. எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டாலும் சரி, உங்க ராசி அதிபதியை யார் பாக்குறாங்கன்னா குரு பகவான் பாக்குறாரு. இப்ப தொழில், உத்தியோகம், உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் மாற்றம், எல்லா ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உத்திரட்டாதி எல்லாமே ஒரு பொன்னான நேரமா மாறுது. எடுத்த காரியம் வெற்றியா வருது. உங்களுக்கு தோல்வியான விஷயம் இப்ப வேலை செய்யாது. நீங்க ஜாதக பாருங்க, தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க. எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பெருசா யோசிக்காதீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. இனிமே தான் உங்களுக்கு நல்ல நிறைய ஒரு மாற்றம் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். அடுத்து ரேவதி நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசணும், பயங்கரமா திங்க் பண்ண முடியும், நிறைய இருக்கும். எதுவுமே பயப்படாதீங்க. ஏன்னா ரேவதி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு.
வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சுப செலவு, சுபகாரியம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகள் ஒரு மாற்றம் போகிறது, தொழில ஒரு மாற்றம் போகிறது, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வாங்குறவங்க, ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயம் சொன்னி, இனிமேல் கெட்ட விஷயம் நடக்காது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் பிரயோஜனத்தில் போகிறது, சூப்பரான ஒரு யோகம் பக்காவா இருக்கு. மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே வெற்றியா மாறும். கல்வித்துறை, கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க எல்லாரும் சொல்றேன், ஷேர் மார்க்கெட், கமிஷன், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. வரக்கூடிய ஜூன் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.